ஹலோ குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைர் டூரிஸ்ட் வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் புக் பண்ணி 5 மாதம் 6 மாதம் ஆகிடுச்சு. இது வரைக்குமே எனக்கு கார் கிடைக்கல. அதை பற்றியான ரிவ்யூ, அதாவது டீட்டெயில் அனலைசிஸ் ரிவ்யூ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல்ன்றதை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வெஹிக்கிள்ஸ்க்கான டிமாண்ட்ஸ் வந்து இருக்கு, அதாவது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 2017-18 அந்த பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஜெஸ்ட், போல்ட், அப்புறம் ஹுண்டாயில் ஆக்சென்ட்டு, ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைர்ஸ், ஸோ இந்த மாதிரியான கார்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி டீசல் வெஹிக்கிள் மட்டும்தான் அதிக மூவிங்லேயுமே உங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த டிமாண்ட்ஸுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. காருமே ரொம்ப குயிக்காகவும் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு இன்கமும் கிடச்சிச்சு டாக்ஸி வெஹிக்கிள்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு. அது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த ஒரு 6 மந்த், அதாவது 6 மாத காலமாக டாக்ஸி வெஹிக்கிள்ஸ்க்கான டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிக லெவலில் இன்க்ரீஸாகவும் இருக்குது. அதுக்கு காருமே வந்து சப்ளை கம்மியாகவும் இருக்குது. காருமே வந்து இன்னும் கொடுக்க முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொடுக்குற ஒரே ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியில் டிசைர் டூரிஸ்ட்னு ஒரு வண்டி, பெட்ரோல் ஆப்ஷனில் மட்டும் தான் அந்த வண்டியுமே கிடச்சிச்சு. அது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா நல்ல மூவிங்கில் இந்த வண்டி தான். ஒரு 6 மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லைன் எப்படியுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ காமனாக ஜென்ரலாக புக்கிங்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுமே 1 லட்சம், அதாவது ஒரு 1 lakh ப்ளஸ் புக்கிங்ஸ் மட்டுமே நமக்கு இருக்குது. ஸோ காருமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியல. இதுதான் உங்களுக்கு ரீசனாகவே இருக்குது. ஜென்ரலாக வந்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்ஸ் மட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த காருக்கு எதனால் நமக்கு டிலே ஆகுது, ஸோ எதாவது கொடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி டிசைர் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வைரலாகவும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கிரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி K12N சீரிஸ் இன்ஜின் சொல்லுவாங்க உங்களுக்கு. டிசைர் LXI வேரியண்ட், அதாவது அதோட சேம் கான்செப்டே தான் உங்களுக்கு டாக்ஸிலையுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூஸுமே உங்களுக்கு இதில் கிடச்சிடும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எப்போ இது பண்ணாங்க, அது கூட இருக்கிற காம்படிஷன் நம்ம பார்த்துட்டோம். காம்படிஷன்ஸ் எல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்சுக்கினீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் யாராவது லைக் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் பீப்புள்ஸும் ப்ளஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதை டார்கெட் பண்ணி இந்த காருமே மூவ் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர் இந்த மாதிரி டாக்ஸி வெஹிக்கிளில் போட்டு தான் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் வண்டி ஓட்டுறவங்க பண்ணுறாங்க. மூணாவதுமே சொல்லுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் கஸ்டமர்ஸுமே இதை நோக்கி பயணிக்கிறாங்க. அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி காருமே புக் பண்ணி டெலிவரி எடுத்து ஓட்டுறாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துருக்குது. காமனாக ஓலா, ஊபர் ப்ளஸ் ஐடி கம்பெனிஸ் தான் வந்து இந்த கார்ஸுமே டாக்ஸி எடுத்து ஓட்டுறாங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ்க்காகவும், அதாவது சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வச்சுருக்காங்கன்னா அவங்களையுமே கூட இந்த கார் எடுத்து ட்ராவல் பண்ணி ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கார் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 விதமான அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த வண்டி நம்ம புக் பண்ணியிருக்கோம்னா அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம கையில் டெலிவரியாகவும் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த வண்டிக்கு 2 விதமான அப்ரூவல் வேணும். ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்ரூவல்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. இந்த 2 விதமான அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு டெலிவரியாக கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்ரூவல்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான அனைத்து ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கார் வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் ஆகுது, அந்த காரோடைய மேனுஃபேக்சரிங் வந்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்க ஷோரூம், அதாவது மாதி ஷோரூம் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்ரூவல் வந்து அனைத்து ஸ்டேட்லேயுமே வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த கார் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அந்த காரை நம்ம டிஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் செக்டார்லையுமே நம்ம அப்ரூவல் வாங்கி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வண்டி கொடுக்குறோன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கியிருந்தால் மட்டும்தான், அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டி வந்து கூர்கானில் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க, ஹரியானாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியோட பற்றி ஸ்பெக் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சதாக தான் சைன் போடுவாங்கன்னும் போது அதுக்கு அந்த அப்ரூவல் காப்பி நம்ம வச்சிருந்தா மட்டும் தான் வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுமே ஆகும். ஸோ அது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட லென்த் என்ன, ஓவராலாக வித் என்ன, வண்டியோட ஹைட் என்ன, வண்டியோட வீல் பேஸ் என்ன, வண்டியோட டர்னிங் ரேடியஸ் என்ன, வண்டியோட இன்ஜின் கியூபிக் கெப்பாசிட்டி சிசி என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் என்ன, இதோட என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதோடைய கேஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ லிட்டர் வருது, ஸோ இதுக்கு சிஎன்ஜியில் மூவ் ஆகுதா, வண்டி பெட்ரோலில் மூவ் ஆகுதா, ஸோ இதை பற்றியான ஃபுல்லாக, அதாவது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஜென்ரலாக உங்களுக்கு நம்ம கார் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி நமக்கு வரும். ஓகேங்களா? உங்களுக்குள்ளே இப்போ திங்க் பண்ணுவீங்க ஆக்சுவலாக இவ்வளோ தானே அந்த அப்ரூவல், இந்த 2 அப்ரூவல் வாங்கிட்டா என் வண்டி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடலாம்லன்னு திங்க் பண்ணுவீங்க.
அதுதான் மிகப்பெரிய தவறு. ஸோ இன்கேஸ் நம்ம வண்டி லான்ச் பண்ணிட்டா கூட அந்த வண்டி எங்கே நிற்கும்? ஷோரூம் தான் நிற்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல் நிற்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல் நிற்கும்போது டீலர்ஷிப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஃபைனாகவும் மாருதி சைட்லேருந்து போடுவாங்க. ஸோ அந்த காரை நான் கொடுத்தாங்கன்னா என் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நான் அப்ரூவல் வாங்கி ஆகணும். அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு ஓவரால் பேன் இந்தியா ஃபுல்லுமே சில ஸ்டேட்டில் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க, சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இன்னும் அப்ரூவல் வந்து கொடுக்கல. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஜென்ரலாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நடந்து தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அகைன் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு டிசைனிங் இதில் அப்ரூவல் என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு. ஸோ இந்த அப்ரூவல் தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதனால் ஒரு இஷ்யூ எனக்கு கிடையாது, இது வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது பெஸ்ட்டு. இன்னும் ஒரு விஷயமும் அதில் ஜென்ரலாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ காமனாக இன்றைக்கி புக்கிங்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம வண்டி கொடுத்துட போகிறது கிடையாது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த அக்டோபர் மந்த்ஸ், நவம்பர் மந்த், டிசம்பர் பேஸ், அதாவது மந்த் அண்ட் மந்த் பேஸ் பண்ணி தான் அவங்க டெலிவரியுமே வண்டி கார் கொடுக்க போகிறாங்க. இதுதான் அவங்க பிளானிங்லேயே இருக்குது. ஸோ வந்து சீனியரிட்டி வைஸ்லாம் அவங்க காருமே கொடுக்க போகிறாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் ஒரு விஷயமும் இருக்குது. புக்கிங் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டெலிவரி வண்டி காருமே கொடுக்கல. இன்னும் வண்டி வந்து டிசைன் பண்ணி வண்டி ஜஸ்ட்டு வச்சுருக்காங்க, இன்னும் அவங்க லான்ச்சிங்கும் பண்ணலை. ஸோ லான்ச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிசைனிங் அப்ரூவலுமே அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த டிசைனிங் அப்ரூவலுமே அவங்களுக்கு இருந்தால் தான் சீனியாரிட்டி வைஸில் காரையுமே கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு இந்த டூரிஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ புக்கிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த அக்டோபர் மந்த், நவம்பர் மந்த், டிசம்பர் மந்த், லாஸ்ட் இயர் 2022. ஸோ புக்கிங் பண்ண அனைத்து கஸ்டமர்ஸுமே கார் கொடுக்கும்போது இது வரைக்கும் ஸ்டில் நவ் ஏப்ரல் மந்த் வரைக்கும் அதோட விலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோரூமில் மட்டும் ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா கிட்டத்தட்ட விலை ஏறி இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 3 மாதம் புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு வண்டி கொடுத்துட்டா கூட, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வரைக்கும் புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு எடுத்து 40,000 விலை ஏறி இருக்குன்னா, அகைன் நம்ம ஜனவரி மந்த்து, ஸோ ஜனவரிக்கு ஒன் டைம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க, அகைன் ஏப்ரல் ஹைக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் ஒன் டைம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மந்த்லேயே ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த மாதம் ஒரு 3 மந்த்தாக ஒரு 2 மந்த்தாக புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு மேபி டிசம்பர் மந்த்துக்குள்ளே அவங்க காரை கொடுக்கலாம். இதுதான் அவங்களுடைய ஐடியாஸ்லேயுமே இருக்கும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் வாக்கில் கார் தராங்கன்னா அப்போ அந்த டைம் ஒரு வாட்டி ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. அகைன் ஒரு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் கூட கஸ்டமர்ஸ் இந்த காருக்காக இன்னும் ஒரு 10,000 சேர்த்து கட்டுறேன், எனக்கு வண்டி குயிக்காக தாங்க அப்படின்னு கஸ்டமர்ஸ் இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு குறிப்பாக அவ்வளோ டிமாண்ட்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஜென்ரலாக வந்து அகைன் ஓகே இவ்வளோ காசுகள் நமக்கு இருந்தால் கூட இந்த டூரிஸ்ட் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அந்த கார் மேலே அவ்வளோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த செடான் செக்மெண்ட் அது மட்டும் கிடையாது, அது பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 328 லிட்டர், அதாவது கேரி ஆன் பண்ணின்னு கூட்டின்னு போகிற அளவுக்கு பேசஞ்சருக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ஒரு ஆளாகவுமே இந்த டீபோ டாக்ஸி கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்ல முடியும். அந்த டாக்ஸி கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இன்றைக்கி 1 லட்சத்துக்கு மேலே புக்கிங்ஸ் இருந்தாலுமே அவங்க வெயிட் பண்ணி ஒரு 6 மாதமாக காத்துருக்காங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த டிசைர் டூரிஸ்ட் புக் பண்ண அனைத்து பேருமே வெயிட் பண்ணாலுமே ஒரு நல்ல கார் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பெட்ரோலோட என்ன மைலேஜ் கொடுத்ததோ அதே சேம் தான் உங்களுக்கு டாக்ஸி வெஹிக்கிளுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டு பி டிலே ஆனாலுமே இவங்களால் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணாலுமே ஒரு நல்ல கார் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, இதுக்கு மேலே நான் போட போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ டாக்ஸி வெஹிக்கிளை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றிவேல். தேங்க்யூ ஸோ மச்.